மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலழகர். முதலில் இலங்கை செய்திகள். தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்த அனைத்து வணிக சமூகத்தினரும் முன்வர வேண்டும் என ஜனாதிபதி அழைப்பு. விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியால் தற்காலத்தில் உருவாகியுள்ள புதிய பொருளாதார வாய்ப்புகளை இலங்கைக்குள் கட்டியெழுப்புவதே தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எனவே மேற்படி வாய்ப்புகளை பயன்படுத்தி தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்த அனைத்து வணிக சமூகத்தினரும் முன்வர வேண்டும் எனவும் ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார். அதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க அரசாங்கம் தயாராக இருப்பதாக ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார். நவீன உலகத்துடன் முன்னோக்கி செல்ல தவறியதால் ஒரு தேசமாக நாம் இழந்த பொருளாதார வாய்ப்புகளை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வருவதே அரசாங்கத்தின் இலக்கு எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக அரசாங்கம் ஒரு விரிவான திட்டத்தை தயாரித்துள்ளதாகவும் அதில் டிஜிட்டல் மயமாக்கல் ஒரு முக்கிய அங்கமாகும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற இலங்கை இளம் தொழில் முனைவோர்கள் சபையின் 2026 ஆண்டு வருடாந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இதனை கூறியுள்ளார். தலைமுறையாக வலுவான நாளையை உருவாக்கும் இன்று எனும் துணிப்பொருளின் கீழ் இந்த மாநாடு நடைபெற்றது. தற்போது மத்திய கிழக்கு போர் சூழலால் ஒரு வெளிப்புற அதிர்வு ஏற்பட்டுள்ளது. மார்ச் மாத தொடக்கத்தில் இருந்து மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை சுமார் $42 அதிகரித்துள்ளதால் உலக சந்தையில் கடும் நிச்சயமற்ற நிலை உருவாகியுள்ளது. இது உள்நாட்டு நுகர்வோர் மத்தியிலும் நம்பிக்கையற்ற தன்மையை காணக்கூடியதாக இருந்தது. மார்ச் மாதம் 1ஆம் தேதி 4500 கிலோ லீட்டராக இருந்த டீசல் விற்பனை மார்ச் மாதம் 3ஆம் தேதி 10,500 கிலோ லீட்டராக அதிகரித்துள்ளது. 2022 டாலர் தட்டுப்பாட்டினால் நெருக்கடி ஏற்பட்ட போதும் இம்முறை ஏற்பட்டிருப்பது விநியோக பாதைகள் முடங்கியதால் வந்த விநியோக நெருக்கடியாகும். இதனை தனித்தனியாக அல்லாமல் அனைவரும் கூட்டாக நின்று எதிர்கொண்டு வெல்ல முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார தெரிவித்துள்ளார். இந்த நெருக்கடியை எதிர்கொள்ள அரசாங்கம் பொருளாதார கண்காணிப்பு குழுவை அமைத்துள்ளதுடன் விநியோகத்தை தடையின்றி பேண நட்பு நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். திடீரென உயர்த்தப்பட்ட எரிபொருள் விலை அரசின் முறையற்ற நிர்வாகமே காரணம் என சாடிய நாமல் ராஜபக்ஷ எம்பி. எரிபொருள் கையிருப்பு தொடர்பாக ஜனாதிபதியும் அமைச்சரும் வழங்கிய வாக்குறுதிகளுக்கு முரணாக திடீரென எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டிருப்பது அரசின் முறையற்ற நிர்வாகத்தையே காட்டுகின்றது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ எம்பி தெரிவித்துள்ளார். பத்திரமுல்லையில் அமைந்துள்ள கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவடைந்து வரும் தற்போதைய சூழலில் உள்நாட்டில் விலையை உயர்த்தி இருப்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. நிலக்கரி கொள்வனவின் போது இடம்பெற்ற பாரிய ஊழல்கள் மற்றும் முறைகேடுகளினால் ஏற்பட்ட நட்டத்தை ஈடுகட்டவே இந்த அரசு இந்த சுமையை மக்கள் மீது ஏற்றியுள்ளது. முறையான கேள்வி கோரலால் நடைமுறைகளை பின்பற்றாமல் காலத்தை இழுத்தடித்தமையே இன்றைய நெருக்கடிக்கு காரணமாகும். விவசாயிகள் தற்போது அறுவடை பணியில் ஈடுபட்டுள்ள போதிலும் நெல்லுக்கான நியாயமான விலையை தீர்மானிக்க அரசு தவறியுள்ளது. உர விநியோகத்திலும் பாரிய தாமதங்கள் நிலவுகின்றன. உள்நாட்டு உற்பத்தியை பாதுகாப்பதை விடுத்து இறக்குமதிக்கே அரசு முன்னுரிமை அளித்து வருகின்றது. நாட்டின் வெளியுறவுத்துறை பிரதி அமைச்சு மற்றும் சர்வதேச ரீதியிலான தொடர்பாடல்கள் மிகவும் பலவீனமடைந்துள்ளன. தகுதியற்ற நபர்கள் பொறுப்புகள் இருப்பதாலேயே சர்வதேச ரீதியில் நாடு சிக்கல்களை எதிர்கொள்கின்றது. இது குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உடனடியாக அவதானம் செலுத்தி உரிய தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று அரசியல் கூட்டணிகள்
அல்லது மேதின கூட்டங்கள் குறித்து சிந்திப்பதை விட நாட்டின் பொருளாதார நெருக்கடி மற்றும் மக்களின் அத்தியாவசிய தேவைகளுக்கு தீர்வு காண அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டை துறைமுகம் சீன ராணுவ தளமாக இருப்பது இந்திய பெருங்கடலில் வெளிநாட்டு ராணுவ அச்சுறுத்தல்களுக்கு வழிவகுக்கும். இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ். ஜெய்சங்கர் தெரிவிப்பு. ஈரான் கடற்படையின் தென் பிரிவுக்கு சொந்தமானதும் ஓமான் வளைகுடா மற்றும் ஹர்மூஸ் நீர்நிலையில் நிலைநிறுத்தப்பட்டதுமான மவுச் ரக போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்பட்டமையானது இந்திய பெருங்கடலில் பெரும் குழப்பத்தை விளைவிக்கும் நோக்கில் திட்டமிடப்பட்ட ஒன்றாகும். இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ். ஜெய்சங்கர் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை ஒரு சீன ராணுவ தளமாக அடையாளப்படுத்தியதுடன் இது இந்திய பெருங்கடலில் வெளிநாட்டு இராணுவங்களின் அச்சுறுத்தல் மிக்க பிரசன்னத்தை அடிக்கோட்டிட்டு காட்டுவதாகவும் தெரிவித்தார். இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயத்திற்குள் காலி கடற்பரப்பிற்கு அப்பால் ஈரானிய போர்க்கப்பலான IRIS டெனா அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலினால் தாக்கி மூழ்கடிக்கப்பட்டமை குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கே ஜெய்சங்கர் இவ்வாறு பதிலளித்தார். இப்பிராந்தியத்தின் நிகர பாதுகாப்பு வழங்குநராக இந்தியா விளங்கும் நிலையில் இச்சம்பவம் குறித்து அவரிடம் வினவப்பட்டது. புதுடெல்லியில் மார்ச் 5 முதல் 7 வரை நடைபெற்ற ரைசீனா கலந்துரையாடல் 2026 மகாநாட்டிலேயே இக்கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. இந்த கேள்வி இந்திய வெளிவிவகார அமைச்சரை சற்றே சங்கடத்திற்கு உள்ளாக்கியது. இந்திய பெருங்கடலின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுமாறு நெறியாளர் பேட்லி சர்மா உபாத்யாயாவிடம் கூறிய ஜெய்சங்கர் கடந்த 5 தசாப்தங்களாக டியோகா காசியாவில் அமெரிக்க பிரித்தானிய கூட்டு பிரசன்னம் காணப்படுவதை சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து 2017 கிழக்கு ஆப்பிரிக்காவின் ஜிபூட்டியில் சீனாவின் முதலாவது வெளிநாட்டு இராணுவ தளம் அமைக்கப்பட்டதையும் அதே காலப்பகுதியில் சர்ச்சைக்குரிய சூழலில் 1.2 பில்லியன் தொடர் செலவில் 99 வருட குத்தகைக்கு ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனா பொறுப்பேற்றதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு துறைமுக நகரம் உள்ளிட்ட சீன திட்டங்களை தடுக்க இந்தியா எடுத்த முயற்சிகளையும் மீறி சீனா இதில் வெற்றி பெற்றிருந்தது. இந்த தாக்குதலில் ஈடுபட்ட நீர்மூழ்கி கப்பல் வெர்ஜீனியா ரகத்தைச் சேர்ந்த USS மின்சோட்டா என பரவலாக நம்பப்படுகின்றது. சர்வதேச செய்தி நிறுவனங்களின்படி இதில் 3 ஆஸ்திரேலிய கடற்படை அதிகாரிகளும் அடங்கியிருந்தனர். எனினும் சில தரப்பினர் இச்சம்பவத்தில் ஈடுபட்டது அமெரிக்க கடற்படையின் அதிவேக தாக்குதல் நீர்மூழ்கி கப்பலான USS ஷார்லட் என தெரிவிக்கின்றனர். மத்திய கிழக்கு ஆப்பிரிக்கா மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்திய இராணுவ நடவடிக்கைகளுக்கு டியோகா காசியா முக்கிய மையமாக உள்ளது. அமெரிக்காவின் முக்கிய நட்பு நாடும் குவாட் கூட்டணியின் அங்கத்துவ நாடுமான இந்தியா கடந்த அக்டோபரில் டியோகா காசியாவில் இருந்து கடல்சார் கண்காணிப்பு விமானங்களை இயக்கியதை ஜெய்சங்கர் வெளிப்படுத்தவில்லை. அமெரிக்க இந்திய இஸ்ரேல் உறவுகள் வலுவடைந்து வருவதுடன் அமெரிக்க இலங்கை பங்காளித்துவம் அதிகரித்து வருகின்றது என அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்டிருந்த கருப்பு கொடி துணைவேந்தர் மற்றும் பதிவாளரிடம் CID விசாரணை. இலங்கையின் சுதந்திர தினமான பிப்ரவரி 4ஆம் தேதி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஏற்றப்பட்டிருந்த சிங்க கொடியை இறக்கி அதற்கு பதிலாக கருப்பு கொடி ஏற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பல்கலைக்கழக பதிவாளர் ஆகியோர் குற்றத்தடுப்பு போலீசாரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். கொழும்பிலிருந்து விடுக்கப்பட்ட விசேட உத்தரவின் பேரில் யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவின் குற்றத்தடுப்பு பணியக அதிகாரிகளே இந்த விசாரணையை முன்னெடுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சுமார் 3 மணித்தியாலங்கள் முன்னெடுக்கப்பட்ட இந்த விசாரணையின் போது துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் ஆகியோர் இருவரிடமிருந்தும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பல்கலைக்கழகத்தால் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பப்பட்ட அறிக்கைகள், ஆதாரங்கள் மற்றும் புலனாய்வு தகவல்கள் அடிப்படையிலேயே இந்த விசாரணை இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. போலீஸ் குற்றத்தடுப்பு பணியகத்தின் வாகனம் பல்கலைக்கழக பிரதான வளாகத்துக்குள் நுழைந்தது. பதிவாளர் அலுவலகத்தில் நீண்ட நேரம் வாக்குமூலங்களை பதிவு செய்தமை மாணவர்கள் மத்தியில் ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் மற்றும் அது அலைபேசிகளில் காணொளி பதிவு செய்த பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் மாணவர்களிடமும்
இன்று வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த வருடத்தில் மட்டும் 62 கோடி ரூபாய் மோசடி, தொடர்ந்தும் ஏமாறும் யாழ் மக்கள். யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடந்த வருடம் 62 கோடி ரூபாவுக்கும் மேற்பட்ட நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளது. இலங்கையின் ஏனைய மாவட்டங்களை காட்டிலும் யாழ்ப்பாணத்திலேயே மோசடிகள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றன என யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ABS ஜெயமகா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவில் கடந்த வருடம் 225 மோசடிகள் தொடர்பான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக இடம்பெறும் மோசடிகள், இணைய குற்றங்கள் ஊடாக இடம்பெறும் மோசடிகள், காணி மோசடிகள், ஆன்லைன் மோசடிகள் என்பனவே அவற்றில் அடங்குகின்றன. இந்த மோசடிகள் மூலம் 62 கோடி ரூபாவுக்கும் மேற்பட்ட நிதி மோசடி முறைகேடு செய்யப்பட்டுள்ளது. அவற்றுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் 200 பேர் வரை கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களுக்கு எதிரான நீதிமன்ற நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. இத்தகைய மோசடிகள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அண்மை காலமாக மீண்டும் அதிகரித்து வருகின்றன. இலங்கையின் வேறு பகுதிகளை காட்டிலும் யாழ்ப்பாணத்திலேயே அதிகளவு மோசடிகள் இடம்பெறுகின்றன. வெளிநாட்டு வாழ்க்கையில் மக்களுக்கு இருக்கும் ஆசையை மோசடியாளர்கள் தமக்கு சாதகமாக பயன்படுத்தி வருகின்றனர். எனவே இவ்வாறான மோசடியாளர்களிடம் பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என தெரிவித்தார். 84 ஈரானிய மாலுமிகளின் உடல்களை ஈரானிய அதிகாரிகளிடம் ஒப்படைக்க உத்தரவு. காலி தேசிய வைத்தியசாலையில் 2 நடமாடும் குளிர்பதன பெட்டிகளில் வைக்கப்பட்டுள்ள 84 ஈரானிய மாலுமிகளின் உடல்களை ஈரானிய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காலி தலைமை நீதவான் சமீர தொடங்கொட இன்று காலை காலி தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளருக்கு இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார். காலி துறைமுக போலீசார் காலி தலைமை நீதவான் நீதிமன்றத்துக்கு விடுத்த கோரிக்கையை அடுத்து நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். மார்ச் மாதம் 4ஆம் திகதி அன்று இலங்கை கடல் எல்லைக்கு அருகே அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்று ஈரானிய போர்க்கப்பலான ஐரிஸ் தேனா மீது தாக்குதல் நடாத்தி அதை மூழ்கடித்தது. இந்தியாவில் நடத்திய பன்னாட்டு கடற்படை பயிற்சிகளில் இருந்து கப்பல் திரும்பிக் கொண்டிருந்த போதே சர்வதேச கடல் பகுதியில் எச்சரிக்கை இல்லாமல் இந்த தாக்குதல் நடந்தது. மத்திய கிழக்கில் இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் நடந்த இந்த படுகொலை ஈரானுக்கு எதிரான வாஷிங்டனின் தீவிரமடைந்து வரும் போரின் ஒரு பகுதியாகும். தாக்குதலின் பின்னர் மூழ்கத் தொடங்கிய ஈரானிய கப்பலில் இருந்து அதிகாலை 4 மணி மற்றும் 5 மணி என 2 அவசர அழைப்புகளுக்கு இலங்கை கடற்படை பதிலளித்தது. உயிர் பிழைத்த 32 பேரை மீட்டுள்ளனர். அவர்கள் சிகிச்சைக்காக காலையில் உள்ள கரப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பின்னர் கடற்படை மூழ்கிய கப்பலில் இருந்து டஜன் கணக்கான மாலுமிகளின் உடல்களை மீட்டது. மார்ச் மாதம் 4ஆம் தேதி 208 பணியாளர்களை கொண்ட 2வது ஈரானிய கடற்படை கப்பலான ஐரிஸ் புஷோர் கொழும்பு துறைமுகத்துக்குள் நுழைய அனுமதி கோரி இலங்கை வெளியுறவு அமைச்சுக்கு ஒரு செய்தியை அனுப்பியது. ஆரம்பத்தில் கோரிக்கையை நிராகரித்த பின்னர் பதட்டமடைந்த இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் மார்ச் மாதம் 5ஆம் தேதி கப்பலை கொழும்பு துறைமுகத்துக்குள் அனுமதித்தது. அதன் பணியாளர்கள் இறக்கிவிடப்பட்டு கப்பல் நாட்டின் மறுபக்கத்தில் உள்ள திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. மூன்று முதல் 5 நாட்களுக்குள் தமிழ்நாடு தேர்தல் தேதி அறிவிப்பு. இன்னும் 3 முதல் 5 நாட்களுக்குள் தமிழ்நாடு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட வாய்ப்பு உள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளது.
தமிழ்நாட்டில் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தேதி இன்னும் 3 முதல் 5 நாட்களுக்குள் அறிவிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமார் இன்று டெல்லியில் ஆலோசனை கூட்டம் நடத்தி வருகின்றார். இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களை ஒரே கட்டமாக நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் நடைபெற வாய்ப்பு உள்ளது. மேற்கு வங்கத்தில் 3 முதல் 4 கட்டங்களாகவும், அசாம் மாநிலத்தில் 2 கட்டங்களாகவும் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 5 மாநிலங்களுக்கான தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, மேற்கு வங்கம், அசாம் தேர்தல் அட்டவணை விரைவில் வெளியாகும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. வாக்கு எண்ணிக்கை மே மாதம் முதல் வாரத்தில் நடைபெற வாய்ப்பு உள்ளது. இதனால் தமிழ்நாட்டில் ஏப்ரல் இறுதி அல்லது மே முதல் வாரத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியானவுடன் அரசியல் கட்சிகள் முழுவீச்சில் பிரச்சாரத்தில் இறங்கும். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் தேர்தல் தேதி அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. 3 முதல் 5 நாட்களுக்குள் தேர்தல் அட்டவணை வெளியாக வாய்ப்பு உள்ளது. இது தமிழக அரசியல் களத்தை மேலும் சூடுபிடிக்க செய்யும். கட்சிகள் தீவிர பிரச்சாரத்திற்கு தயாராகி வருவதாகவும் அவதானிக்கப்பட்டுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாடு, பிரதமர் மோடி பதவி விலக மக்களவையில் முழக்கம். வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் பற்றாக்குறையை கண்டித்து எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் முழக்கம் எழுப்பியுள்ளனர். மக்களவை இன்று கூடியது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையேயான போர் பதட்டத்தால் ஏற்பட்டுள்ள சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து பெரும் விவாதம் நடைபெற்றது. எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த பிரச்சனையை எழுப்பி அரசின் தவறான கொள்கைகளை கடுமையாக விமர்சித்தனர். ஹர்மூஸ் நீரிணை மூடப்பட்டதால் எண்ணெய் இறக்குமதி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உள்நாட்டு சிலிண்டர் விநியோகம் சீர்குலைந்துள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டினர். இது நாட்டின் பொருளாதாரம் மற்றும் மக்களின் அன்றாட வாழ்க்கையை பெரிதும் பாதித்துள்ளது என்று கூறி அமளியை ஏற்படுத்தினர். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலிண்டர் தட்டுப்பாட்டிற்கு அரசின் மோசமான திட்டமிடல் காரணம் என்று குற்றம் சாட்டினர். காங்கிரஸ் கட்சி, திமுக, ஆர்ஜேடி உள்ளிட்ட கட்சிகள் இணைந்து சிலிண்டர் இல்லை, அரசு இல்லை என்று முழக்கமிட்டனர். பிரதமர் மோடி பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இந்த தட்டுப்பாடு வணிக நிறுவனங்கள், உணவகங்கள், குடும்பங்கள் என அனைத்து தரப்பினரையும் பாதித்துள்ளதாக அவர்கள் வாதிட்டனர். மக்களவைத் தலைவர் இந்த அமளியை கட்டுப்படுத்த முயன்ற போதும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முழக்கமிட்டனர். மோடிஜி பதவி விலகுங்கள் என்று கோஷமிட்டு அரசின் வெளியுறவு கொள்கையை தோல்வி என்று குற்றம் சாட்டினர். போர் பதட்டத்தை சமாளிக்க அரசு எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர்கள் விமர்சித்தனர். இதனால் மக்களவை நிகழ்ச்சிகள் சிறிது நேரம் இடைநிறுத்தப்பட்டன. அரசு தரப்பில் சிலிண்டர் தட்டுப்பாடு தற்காலிகமானது என்றும் எண்ணெய் நிறுவனங்கள் உற்பத்தியை அதிகரித்து வருவதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை ஏற்க மறுத்த அரசு போர் நிலைமையை சமாளிக்க சர்வதேச பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக கூறியது. இருப்பினும் எதிர்க்கட்சிகள் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். இந்த சம்பவம் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் பெரும் எதிரொலியை ஏற்படுத்தியுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக வீட்டு உபயோகம் மட்டுமன்றி வணிக நிறுவனங்களும் பாதிக்கப்பட்டுள்ளன. எதிர்க்கட்சிகள் இந்த பிரச்சனையை தேர்தல் ஆயுதமாக பயன்படுத்தி அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றன. மக்களவையில் இத்தகைய முழக்கங்கள் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. செய்திகளில் தொடர்பன உலக செய்திகள். ஜோர்தான் மற்றும் பஹ்ரைன் நோக்கி சென்ற 2 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியது பிரித்தானிய விமானப்படை. ஜோர்டான் மற்றும் பஹ்ரைன் நோக்கி சென்ற 2 ட்ரோன்கள் பிரித்தானிய விமானப்படையால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஜான் ஹீலி தெரிவித்துள்ளார். ராயல் விமானப்படைக்கு சொந்தமான டைபூன் ஜெட் விமானங்களால் இந்த ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் பிராந்திய பதட்டங்களுக்கு மத்தியில் பிரித்தானிய போர் விமானங்கள் ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு ஆதரவாக
தற்காப்பு ரோந்துகளை மேற்கொண்டுள்ளதாகவும் மத்திய கிழக்கின் பிற பகுதிகளில் ட்ரோன்களை எமது படையினர் இடைமறைத்துள்ளதாகவும் ஜோன் ஹீலி கூறியுள்ளார். இந்த பணியின் போது ஜோர்டான் மற்றும் பாரைன் நோக்கி சென்ற 2 ட்ரோன்களே இவ்வாறு சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் பிராந்தியத்தில் 5க்கும் மேற்பட்ட நாடுகளில் ராயல் விமானப்படையின் செயல்பாட்டு நிபுணர்களை தற்போது நியமித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இது பிராந்திய ராணுவம் மற்றும் பொது வான்வழியை ஒருங்கிணைக்க உதவுவதாக கூறியுள்ள பாதுகாப்பு செயலாளர் ஜோன் ஹீலி, ஈரானிய ஏவுகணைகள் தங்கள் இலக்குகளை அடைவதற்கு முன்பு அவற்றை அழிக்கும் நோக்கில் ஈரானுக்கு எதிரான குறிப்பிட்ட தற்காப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்கு இங்கிலாந்தில் உள்ள RAF தளத்தையும் இந்திய பெருங்கடலில் உள்ள டியோகா காஷியா தளத்தையும் பயன்படுத்த அமெரிக்கா எமது அரசாங்கம் அங்கீகாரம் அளித்துள்ளதாகவும் ஜோன் ஹீலி மேலும் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு போர் சர்வதேச ரீதியில் மக்களின் வாழ்க்கை செலவு பாரிய அளவில் அதிகரிக்கும் என ஐநா எச்சரிக்கை. மத்திய கிழக்கு போரினால் ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளமை சர்வதேச ரீதியில் உணவுப் பொருட்களின் விலைகளை உயர்த்தி மக்களின் வாழ்க்கை செலவை பாரிய அளவில் அதிகரிக்கும் என ஐக்கிய நாடுகளின் வர்த்தக மற்றும் அபிவிருத்தி சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது. நேற்று வெளியிடப்பட்ட புதிய ஆய்வறிக்கையில் இந்த பாதிப்பு குறிப்பாக ஆசிய நாடுகளையும் வறிய மக்களையும் மிக கடுமையாக தாக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி போர் ஆரம்பித்தது முதல் ஹார்மோஸ் நீரிணை ஊடாக பயணிக்கும் கப்பல்களின் எண்ணிக்கை 97% வீழ்ச்சியடைந்துள்ளது. சர்வதேச ரீதியில் மசகு எண்ணெயில் 38%, எரிவாயுவில் 29%, திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவில் 19% இந்த நீரிணை ஊடாகவே கொண்டு செல்லப்படுகின்றன. தற்போது இது தடைப்பட்டுள்ளதால் எரிசக்தி விலைகள் பெட்ரோல், டீசல், எரிவாயு அதிரடியாக அதிகரித்துள்ளன. சர்வதேச ரீதியில் கப்பல் மூலம் கொண்டு செல்லப்படும் உரங்களில் 1/3 பங்கு இந்த நீரிணை ஊடாகவே விநியோகிக்கப்படுகின்றது. இது முடங்கியுள்ளதால் உலகளாவிய உணவு உற்பத்தி பாதிக்கப்பட்டு உணவுப் பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை ஊடாக அனுப்பப்படும் மொத்த பொருட்களில் 84% ஆசிய நாடுகளையே சென்றடைகின்றன. இதனால் இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள் எரிபொருள் மற்றும் உணவுப் பொருட்களுக்காக பாரிய விலை உயர்வை சந்திக்க நேரிடும் என ஐக்கிய நாடுகளின் வர்த்தகம் மற்றும் அபிவிருத்தி சபை குறிப்பிட்டுள்ளது. BPL 2026 போட்டிகளுக்கான வீரர்களை தெரிவு செய்யும் ஏல நிகழ்வு லண்டனில் களை கட்டியது. பிரித்தானிய தமிழ் விளையாட்டு சமூகங்களுக்கிடையில் மிகப்பெரிய கரப்பந்தாட்ட திருவிழாவாக கருதப்படும் BPL 2026 போட்டிகளுக்கான களைகட்டும் முன்னோட்டம் இன்று லண்டனில் ஆரம்பமானது. குட்டி ஒரு தரம், குட்டி 2 தரம். அடுத்ததாக போர் சைட் போட்டிக்கான இலக்கம். இதை ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக கொண்டு செல்லாமல் இது ஒரு மிக பிரம்மாண்டமாக கொண்டு போகிறதுக்கு நீங்கள் எல்லாருமே செய்த நிதி அனுசரணை. அணிகளுக்கிடையேயான பரபரப்பான போட்டிகளுக்கு முன்னதாக 2026ஆம் ஆண்டுக்கான வீரர்கள் தெரிவு செய்யும் பெரும் ஏல நிகழ்வு இன்று மாலை 5 மணி அளவில் ஹவுன்ஸ்லோவில் உள்ள ஹனிமூன் பேங்க்வெட் ஹால் மண்டபத்தில் நடைபெற்றது. பிரித்தானிய தமிழ் அணிகளுக்கு வீரர்கள் ஏலமெடுக்கும் மரபை முதலாக அறிமுகப்படுத்திய BPL ஏற்பாட்டாளர்கள் இந்த ஆண்டும் அதிரடியான ஏல நிகழ்வை நடாத்தியிருந்தனர். லண்டன் மட்டுமல்லாமல் ஐரோப்பாவின் பல பகுதிகளில் இருந்து முன்னணி வீரர்கள் இந்த ஏலத்தில் இடம்பெற்றுள்ளனர். 50 வயதுக்குட்பட்ட வீரர்கள் கலந்து கொள்ளும் 12 அணிகளும் 50 வயதை தாண்டிய வீரர்கள் மோதும் 6 அணிகளும் மொத்தமாக 18 அணிகள் இந்த வருட BPL போட்டிகளில் களம் இறங்குகின்றன. ரோமியோ நவம்பர், லியோ, வெல்ஸ் டைகர், பென்யான், மிகாசா கிங்ஸ், ஹண்டர்ஸ், Oscar Lima, United Riders, Phoenix, Jaguars, 6 Warriors, UK Thunder, Fighters, Prime Legends, Volleyball Kings, Thaiman, Big Foot Club, UK Tamil United மற்றும் லண்டன் ஃபயர் போன்ற அணிகள் இந்த ஆண்டு ரசிகர்களின் கவனத்தை ஈர்க்க உள்ளன. இந்த பரபரப்பான வீரர்கள் ஏல நிகழ்வு இன்று மாலை 5 மணிக்கு மெய்வழி தொலைக்காட்சியில் நேரலையாக காண்பிக்கப்பட்டது. இந்த ஆண்டில் வெற்றி கண்ணத்தை தமதாக்கப் போகும் அணி எது, அதிரடி ஆட்டத்தால் ரசிகர்களை கவரப்போகும் வீரர்கள் யார் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டு BPL போட்டிகள் வருகின்ற ஏப்ரல்
11, 12 ஆகிய 2 நாட்களில் நடைபெறவுள்ளன. 6000 பவுன்கள் பெறுமதியான மிகப்பெரிய பணப்பரிசு இந்த போட்டிகளில் வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.